இப்போ எங்கே பார்லருக்கு தானே போகணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமான்னு. சரி வா ஏதாவது ஆட்டோ வருதான்னு வெயிட் பண்ணுவோங்கிறாங்க. கரெக்டாக ஒரு ஆட்டோ வருது. இவங்க ரோஹிணி கையை காமிச்சு நிற்கிறாங்க. ஆட்டோவை பார்த்தா கடைசி ஆட்டோக்குள்ளே நம்ம முத்து இருக்காங்க. என்ன இவர் இருக்காருன்னு ரோஹிணி பயங்கர ஷாக்காக இருக்க திரு திருன்னு முழிக்கிறாங்க. அடுத்து ஆட்டோ வந்து என்னமோ நுங்கம்பாக்கம் போகுமா வில்லம்பாக்கம் போகுமா கேட்குறாங்க. ஆமாம் போகும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆட்டோ இப்போ வர்றீங்களா வரலையா இல்லாட்டினா நான் கிளம்புறதுக்கு அப்படின்ட்டு அவர் கியர்லாம் போடாரு. இரு வெயிட் பண்ணுப்பா ஏறுங்க ஏறு ரோஹிணி ஏறு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ஏறிறாங்க. ஸோ ரோஹிணியோட ஃப்ரெண்டும் உள்ளே உட்காந்துருக்காங்க. ரோஹிணி வந்து கேளு அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அதுக்கடுத்து இந்த தெருவு போகிறதுக்கு எவ்வளோப்பா ஆட்டோ அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு கம்மியாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க 2 தெருவுக்கு முன்னாடியே தள்ளியே நான் இறக்கி விட்ருவேன் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு. வாய் இருந்தால் உங்களுக்கு அதிகம்தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அடுத்து இவர் வந்து இவனை நான் என்ன கேட்க சொன்னால் என்ன கேட்குற அப்படின்னு ரோஹிணி பேசுகிறாங்க. என்னடி ஆட்டோவுக்கு காசு தானே கேட்க சொன்னேனே. அதான் இல்லை கார் ஓட்டிகிட்டு இருந்தார்ல அதை விட்டுட்டு இப்போ ஆட்டோ ஓட்டுறாரு என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்க சொன்னேன் ஒன்று அப்படின்னு